பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இடையிலான முதலாவது ஓடிஐ போட்டி டாக்காவில் பங்களாதேஷ் நடைபெற்றது. அதில் தாஸ்வின் பட்னா பங்களாதேஷ் கேப்டன் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய பாகிஸ்தான் அணி ஃபர்கான் மற்றும் சதாகத். தொடக்கம் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. 41 ரன்னுக்கு தான் முதல் விக்கெட்டு போச்சு. ஆனால் அடுத்த 40 ரன்னுக்குள்ளே 9 விக்கெட்டு. ராணா வீசிய பந்தில் அடுத்து சீட்டு கட்டு போல் பாகிஸ்தான் விக்கெட்டுகளை இழக்க ஃபஹீம் அஷ்ரப் ஒரு நல்ல அற்புதமான இன்னிங்ஸ் ஆடினார். 37 ரன்னு, ஃபர்கான் 27 ரன்னு, சதகத் 18 ரன். அதுதான் அதிகபட்ச ஸ்கோர். இறுதியில் பாகிஸ்தான் 114 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஓடிய போட்டியில் ஒரு மோசமான ஒரு ஸ்கோரை அடித்தது. 114 என்பது பாகிஸ்தானுக்கு ஒரு லோ ஸ்கோர் தான். ஓடிய போட்டியின் கேப்டன் பாகிஸ்தானின் ஷஹீன் அஃப்ரிடி அவர் தலைமை தான் களம் இறங்கிச்சு. பட் பங்களாதேஷுக்கு எதிரான இந்த ஓடிய போட்டியில் ஒரு மோசமான பதிவு தான் செஞ்சாங்க. மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு பேட்டிங்கில். பங்களாதேஷின் பவுலர் புதுசாக அறிமுகமான ராணா அறிமுக போட்டியிலேயே அசத்தி உள்ளார். 5 முக்கிய விக்கெட்டுகளை எடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அடுத்த களமிறங்கிய பங்களாதேஷ் எளிய இலக்கு 115 ரன்கள் அடித்த வெற்றியுடன் களமிறங்கிய பங்களாதேஷ் ஆரம்பமே ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 15.1 ஓவருக்கே 115 ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்றது. படுதோல்வி அடைந்தது பாகிஸ்தான் அணி. பங்களாதேஷ் அணியின் தஸ்கின் ஹசன் 67 ரன்னும் சாண்டோ 27 ரன்னும் அடித்தனர். இறுதியில் பங்களாதேஷ் 15.1 ஓவரில் 117 அடித்தது. வெறும் 2 விக்கெட் தான் போயிடுச்சு. இந்த வெற்றியின் மூலம் 3 தொடர் கொண்ட ஓடிய போட்டியில் 1-0 என்ற முன்னிலையில் பங்களாதேஷ் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது ஓடிய போட்டி வெள்ளிக்கிழமை நடக்குது என்பது குறிப்பிடத்தக்கது.